இதே திண்டுக்கல் இருக்கிற அந்த திண்டுக்கல், வடமதுரை, கொல்லப்பட்டியில் இருக்கிற பயிற்சி மையம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொல்கிறக்குமா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே இங்கே இடத்துல பயிற்சி எடுத்துக்கலாம், இங்கே பயிற்சி எடுத்துக்கலாம், இந்த இடத்துல பயிற்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த குடியில் ஆண்கள் பெண்கள் தங்கிக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். சுத்தமான இளநீர் குடிச்சிக்கலாம், மருந்து அடிக்காத இளநீர் குடிச்சிக்கலாம். இந்த வீட்டில் 50 பேர் தங்கிக்கலாம், மேலே கீழே 50 பேர் படுத்து தூங்கலாம். சரியா? தேங்காய் பால் கூட எல்லோரும் குடிக்கலாம். சரியா? இந்த இடத்துல கூட பயிற்சி இங்கே வகுப்பு எடுக்கலாம். எந்த மாதிரிலாம் வகுப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள். இங்கே மாதிரி வகுப்பு எடுக்கலாம், இந்த இடத்துல வகுப்பு எடுக்கலாம், இங்கே இங்கே உங்களுக்கு எத்தனை இடம் வேணும் அது? 200 பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்கலாம் இந்த இடத்துல. எப்படி வீடு எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? இங்கே எத்தனை பேர் உட்கார்றது? இங்கே தொட்டிக்கட்டு வீடு. சரியா? இயற்கை உணவு, அப்புறம் மூலிகை நீர் தயாரித்து வச்சுருக்குறோம். உணவு இல்லாமல் வாழும் கலை புத்தகம். இயற்கை உணவுகள், இயற்கை மூலிகைகள். இயற்கை உணவுகள், இயற்கை மூலிகைகள். இயற்கை உணவு, இயற்கை மூலிகைகள் பாருங்கள். தொட்டிக்கட்டு வீடு, ஓவியம். அப்புறம் நூலகம் பாருங்க. இங்கே நூலகம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. நூலகம். அருமையான ஓவியம். இந்த ஓவியத்தில் ஒன்று செய்ய சொல்கிறேன், பொண்ணு ஒன்று வரைஞ்சி தர சொல்கிறேன். குளியலறை, கழிவறை. இங்கே பாருங்க, இங்கே குளியலறை, இங்கே எல்லாம் இருக்குது. புத்தர் இங்கே. அப்புறம் வீட்டுக்குள்ள அப்படி வந்து இப்படி மேலே போகிறோம். இங்கே எத்தனை பேர் பாடம் படிக்கலாம்? எத்தனை பேர் பாடம் படிக்கலாம்? எத்தனை பேர் பாடம் படிக்கிறது இங்கே? சரியா? ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து வேணும்னா குறைஞ்சபட்சம் 2 கோடி வேணும். இந்த இடம் குறைஞ்சபட்சம் 3 கோடி இருந்தால் தான் இந்த இடத்த நம்ம உருவாக்க முடியும். எங்கே போகிறது 3 கோடிக்கு?
நான் தங்கியிருக்கிற அறை. ம். ஒரு மாளிகையே கட்டி வச்சிருக்கிறாங்க ஐயா. மாளிகையே கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இதில் எத்தனை பேர் கற்றுக்கிறது? இதில் 200 பேர் கற்றுக்கலாமே. ஆ, எவ்வளோ நீள அகலம் இருக்குது? என்ன மரம் கிரம் தென்னை மரம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ம். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பயிற்சி எடுக்க முடியும். பாரு, இங்கே மலை தொடருங்க.